மாமா மாமா குட் மார்னிங். எந்திரி மாமா, மணி எவ்வளோ ஆச்சு? ஆஃபீஸ் போல? மாமா ஏன் பாப்பா இப்பவே எழுப்புன? பாப்பாவா? ராகினி இல்ல, நான் சுபி. இங்க பாரு மாமா. சுபிஹா? ஐயோ, காலங்காத்தால இவன் மூஞ்சில ஏன் முழிக்கணும்? விளங்கும் இன்னைக்கு நாள் முழுக்க. மாமா உனக்காக ஆசையா காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ காஃபி இல்ல அமிர்தமே கொடுத்தாலும் அது எனக்கு பால்டாய் தான். ராகினி, ராகினி. ராகினி, உங்க அண்ணன் உயிரே போற மாதிரி கத்துறான். போய் என்னன்னு பாரு, ஓடு. சரிம்மா. டேய் மச்சான், என்ன இந்த கத்து கத்திட்டு வர? இவனா? இவன் எப்ப இங்க வந்தான்? என்ன பார்த்துதான் அந்த மாமா இப்படி ஓடி வருது. அந்த பையன் இருக்கட்டும் மச்சான். இவ தங்கச்சி பெரிய சிங்கம் புலி. இவளை பார்த்து வேற நாங்க பயப்படுறோம். பண்ணி ஏன் அப்படி கத்துனாங்க? கொஞ்சம் அங்க பாரு. இதுகளெல்லாம் யார் வீட்டுக்குள்ள விட்டது? எனக்கு தெரியாது. பேய் பெட்ரூம் வரைக்கும் வந்து பயமுறுத்துது என்ன. போய் காஃபி கொண்டு வா. ஓய் மை பப்பிமா. ஏன் குட்டிமா, உனக்கு பப்பிமாவாடா? அத்தை எனக்கு ஒரு காஃபி ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வா. என்ன ஏன் பாக்குற? அம்மா அரிசி கொஞ்சம் தண்ணியை வச்சிருப்பா, மாட்டுக்கு ஊத்த. கொண்டு வந்து குடு, குடிக்கட்டும். உனக்கு காஃபி. தேங்க்யூ பாப்பா. என்னடி அத்தானை பார்த்து ஒரே வெக்கமோ? வாங்கி தந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்ல மாட்டியா? காஃபி கேட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் போட்டு தர, அதை சொல்றதுக்கு என்ன? என்னது சம்பாதிச்சு தர எனக்கு காஃபி? சும்மா தண்டச்சோறு திங்கிறேன், இவனுக்கு ஹார்லிக்ஸா? பாப்பா நீ சொன்னதான். அவ கழனி தண்ணியத்தான் கொண்டு வந்திருக்கா போல இருக்கு. இவன் தான் ஹார்லிக்ஸ்ன்ட்டா. கர்மம் கர்மம். இந்த கன்றாவி ரொமான்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. குட்டிமா, அண்ணாவுக்கு 2 தோசை ரூமுக்கு கொடுத்து விட்டுரு. இந்த பேய்கிட்ட இல்ல. சரி அண்ணே, நானே கொண்டு வந்து தரேன். ஐயோடா, நீ உன் அத்தானையே கவனித்தாயே. எனக்கு என் சோனியவே கொண்டு வர சொல்லு. அண்ணே, உன் அத்தான்னு நான் சொல்லலம்மா. அவன் சொன்னா அது உண்மையாயிடுமா? அதுக்கு நீயே சொல்லுவியா? மன்னிச்சிருமா, நான் ரூமுக்கு போறேன். ஆனா இந்த பேயை மட்டும் பின்னாடி அனுப்பிடாத. பேய விட்டா ஏதாவது செய்யணா? அதை நீ தான் செஞ்சுக்கணும். நான் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன் இப்போ. ஐயோ, அப்பாடா, என் பையன் வந்தோன்னதான் வீடு வீடாவே இருக்கு. இல்லைன்னா தனியா இருக்க அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. டாடி, நான் கிளம்புறேன். போகும்போது ரேவதியை பார்க்க போயிட்டு தான்ப்பா போகணும். இன்னைக்கு இங்கேயே வந்துடுவேன்ப்பா. ரேவதிக்கு எங்கே விருப்பமோ அங்கேயே விட்டுரு விக்கி. நம்மளால அவளை மகாராணி மாதிரி பார்த்துக்க தான் முடியும். ஆனால் அவள் அங்கே மகாராணியாவே இருப்பா. சரிப்பா, நான் கேட்டதா சொல்லு. உடம்ப பார்த்துக்க சொல்லு. அவங்க அப்பா உங்க காதல் விவகாரம் பற்றி என்கிட்ட பேசவும் இல்லை. அதனால என்கிட்ட எந்த ரியாக்ஷனும் காட்டவும் இல்லைடா. அவர் வேலை என்னமோ அதை அவர் பார்க்குறாரு, நான் என் வேலை என்னமோ அதை பார்க்குறேன். அவரு தொழில்னு வந்துட்டா அவரை மாதிரி மோசமான ஆள் கிடையாதுதான். ஆனால் மற்ற விஷயங்கள அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது. சரிங்கப்பா, எதுக்கும் நீங்கள் சேஃபாகவே இருங்க. ஏன் விக்கி, நீ அதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் இங்கே வந்துட்டியா? அப்படியெல்லாம் இல்லைப்பா, இல்லை. சரிப்பா. விக்கி ரேவதி வீட்டிலேருந்து வந்திருப்பானா மாட்டானா? ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? எக்ஸ்கியூஸ் மீ. நீயா நம்ம ரூம்குள்ள வரக்கு எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? கேட்கணும். இந்தாங்க சாப்பிடுங்க. மாமா, இவ எதுக்கு இங்க வந்தா? நான் தான் கொண்டு வந்திருக்கேன்ல, இந்த சாப்பிடு. ஓ மேடம், சாப்பிட்டுட்டா இல்லை கையை வச்சு உடப்பிட்டு கொண்டு வந்திருக்குறாங்க. என்ன மாமா, அவ ஊட்டி விட நீ சாப்பிடுற? மாமா, ஊட்டி விட்டதுக்கே வாய பிளந்தையில. பாட்டி சொல்லி தானே நீ இங்க வந்த. உன்னாலதான் இப்ப இங்க இத்தனையும் நடக்குது. தேங்க்யூ சுபி. எல்லாம் ரெடியாடா? ரெடி தானே. டிஃபன் பேக் பண்ணிடலாமா? அக்கா ஏமாட்டிருக்கா, அப்புறம் என்னன்னு கேட்போம். ஏக்கா உம்முன்ட்ருக்கா? குழம்புல என்னவோ மிதந்துச்சுடி. அது மிளகாயா இல்லை கருப்பாம்பூச்சியான்னு டவுட்டு. அண்ணா வேற டிஃபன் பேக் பண்ணும்போது ஐயோ இன்னைக்கு தான் எதுவும் சொதப்பலையே நினச்சேன். என்னக்கா இப்படி சொல்கிற? அதிசயமாக இங்கே வந்து தான் நம்மளே சமைக்கிறோம். அதுவும் ஒரு நாள் விடாமல் எல்லா நாளும் நம்மளை திட்டுவாங்க வச்சிருது. சரி, நடக்கணும்னு இருக்கிறது நடந்தே தானே தீரும். எதையும் மாற்றவா முடியும்? விடு.
என்ன அங்க பயங்கரமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? ஐயோ அண்ணா கேக்குறாண்டி, சொல்லிடாத. சொல்லலாமா வேண்டாமா? ம், சொல்லிடலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல சொல்லிட்டா பரவாயில்ல, அதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டாமே. ஆ, குழம்ப கொஞ்சம் செக் பண்ணி ஊத்திக்குவானே. ம், சரிடா. ஏய், குழம்பு கொஞ்சம் செக் பண்ணி ஊத்திக்கோனா அவன் உப்பு காரம் அளவா இருக்கான்னு பாப்பான். செக் பண்ணுனா அதை மட்டும்தான் பண்ணுவாங்களா? என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எல்லாத்தையுமே தான் பாப்பான். பார்த்தா சரிதான். கருப்பாம்பூச்சி எப்படி நம்ம வீட்ல? அது பாய்சன் அக்கா. அதுதான் இருக்க வாய்ப்பில்லடி. எனக்கா அப்படி தோணுது. என் அண்ணன் மேல இருக்கிற கோவத்துல நீ என் அண்ணனை பழி வாங்குற இல்ல? உன் அண்ணன் மட்டும்தானா? என் அண்ணன் இருந்தாலும் அதையே சாப்பிட போறான், அப்புறம் என்ன? ஓ, அப்ப 2 பேருமே என் அண்ணன் கிடையாதா? இப்ப இதுவா ரொம்ப முக்கியம், பேசாம அமைதியா இருடி. என்னடா அங்க? எனக்கு ஏன் அண்ணன் முக்கியம், நான் உண்மையை சொல்லத்தான் போறேன். அண்ணன் குழம்புல கருப்பாம்பூச்சிக்கு இது இருக்குமோ என்னவோன்னு இவளுக்கு டவுட்டா இருக்கான். சுத்தம் இன்னைக்கு எல்லாம் போச்சா? இவன் ஏன் மூஞ்ச இப்படி வச்சிருக்கிறான்? இவன் வேற அழுதுட்டு இருக்காளே, என்னாச்சு? அத்தை, என்ன லட்சணத்துல புள்ள பெற்று வளர்த்திருக்கிறீங்க? என் பிள்ளைகளை குறை சொல்ல நீ யாரு? என் பிள்ளைங்களுக்கு என்ன குறைச்சல்? ராகினி என்னடானா அண்ணனுக்கு பழனி தண்ணியை கொண்டாந்து தாரா. என் பொண்ணு நல்ல வேலை தான் பார்த்துருக்கா. மாமா என்னடானா எனக்கு தர வேண்டியதெல்லாம் அவளுக்கு தந்துட்டு இருக்காரு. எது உனக்கு தர வேண்டியது? அது என் மருமகளுக்கு சேர வேண்டியதாக இருக்கும். அதனால தான் என் பையன் அவளுக்கே கொடுத்துருப்பான். இல்லத்த மாமா. சரியா சொன்னீங்கம்மா, அது சோனிக்கு சேர வேண்டியதுதான். மாமா யார் இங்க உனக்கு மாமா? அன்னைக்கே நான் தெளிவா சொல்லிட்டேன். அம்மா, எங்க அப்பா குளிச்சுட்டு நல்லா பட்டையும் ருத்ராட்சர கொட்டையும் போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாரா? இந்த பஞ்சாயத்தையெல்லாம் யார் பண்றது? அப்பனாச்சு மகனாச்சு என்னவோ பண்ணி தொலைங்க, என்னை ஆளை விடுங்க சாமி. இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா, நான் ஆஃபீஸ் போறேன். இல்லடாங்க, இன்னைக்கு 2 நாள் வேணாலும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போ. இல்ல மம்மி, உன்னை யார் இங்க வேலைக்கு போக சொன்னா? நீ வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை, நீ அதான் பிடிவாதமா போயிட்டு இருக்க. இதை நீ உன்னோட மூத்த பொண்ணு ரேகா கிட்ட சொல்லு பார்ப்போம். ரேகா மூத்ததா, நீ இளையவளா? ஆமா மம்மி. ஏ ரேகா, அப்படியா? இல்ல மறக்கதா, 2 பேத்துக்கும் ஒரே வயசுதான். 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க எல்லா விஷயத்துலயும். இல்லக்கா, இவ எதுனாலும் அவ கூட தான் எசிரி, அதனாலதான் அவளை மூத்தவன்னு இவ இளையவன்னு இவளே சொல்லிக்குவா. ஆனா அவ பாருங்க, ஒரு நாளும் அப்படியெல்லாம் பேச மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வா, அதை பேசுவா, அவ பாட்டுக்கு அவ இருப்பா. இவ அப்படி கிடையாது, அவளை வம்புக்கு இழுத்துட்டே தான் இருப்பா. இவ கடைக்குட்டின்னு அடிக்கடி காமிச்சிட்டே இருக்கா போல இருக்கு, சேட்டை பண்ணிக்கிட்டு. ஆனா மம்மி சேட்டை பண்ற, ரேகா பண்றதே இல்லையா? அவ சமத்து, அவங்க அப்பா சொன்ன எதுனாலும் சரின்னு கேட்டுப்பாளே. மம்மி, அப்ப நான் கேட்டுக்கிறது இல்லையா? இவளும் அண்ணன் சொன்னா கேட்டுப்பா அக்கா, அவங்க அப்பா சொன்னாதான் கேட்க மாட்டா. அப்ப நான் சொல்றேன்டா, இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போலாம். டாடி, இவளுக்கு விக்கிய பார்க்கணும் போல இருக்கு, அதனாலதான் பிடிவாதம் பிடிக்கிறா. சீக்கிரமே உங்க 2 பேத்துக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடணும். டாடி, என்ன 2 பேரும் சேர்ந்துட்டு? அப்ப எங்க கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நாங்க செய்ய வேண்டாமா? கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாதான் நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். இப்போ உன்னோட நிம்மதிக்கு என்ன மம்மி குறை? எனக்கு என்ன குறை? என் அண்ணனாகட்டும் என் புருஷனாகட்டும் என்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறாங்க, எனக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை. அப்புறம் என்னம்மா? அதுக்குன்னு வீட்லயே உட்கார வச்சுட்டே இருக்க முடியுமா? எல்லாரும் ஒரு பிளானோட தான் இருக்கிறீங்க. அத்தம்மா, வா விக்கி. வர வேண்டிய ஆள் வந்தாச்சுப்பா, இனி நமக்கு என்ன இங்க வேலை, வாங்க போலாம். மம்மி, சரிடா, உன் இஷ்டம் போல என்ன வேணாலும் பண்ணு, ஆனா உடம்ப நல்லா கேர் பண்ணிக்கோ. திரும்ப திரும்ப காய்ச்சல் வந்துடக்கூடாது இல்ல, அதனாலதான். ஓகே டாடி, நான் பாத்துக்கிறேன். ம் ஓய், என்ன பாட்டிலேருந்து சார் வரைக்கும் எல்லாரும் நல்ல கவனிப்பு. நடத்து. நானும் விக்கியும் நினைப்போம் ரேக்கா, உன் கூட சிவா இல்லையேன்னு எங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கு. சிவா என் கூட இல்லைன்னு எனக்கும் தோணும் ரேவதி, ஆனால் அதையெல்லாம் நீ நினச்சி ஃபீல் பண்ணாத. நீங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா வாழ்வீங்க ரேகா. புரிதலோட பிரிஞ்சிருக்கிறதுல காதல் கூடும் ரேகா. என்னவோங்க, வீட்டில் சொல்லிட்டா கூட தெரியாது, பெற்றவங்க முன்னாடியே நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா வேதனையாக இருக்கு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் ரேக்கா, இது ஒன்று இருந்துரும் இல்லை. பார்ப்போம். என்னன்னாலும் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்து தானே ஆகணும். கடவுள் விட்ட வழி. வருத்தப்படாத. சரி, ஏதாவது வேணும்னா கேளு, நான் கிளம்புறேன். ஓய், பாத்தியா, நான் உன்னை விட ஹைட் ஆயிட்டேனே, நீ என்ன குளிச்சு சொல்லுவியே. எந்த வீட்டுக்கு எங்க போனாலும் கட்டிலு சோபா செட்டுன்னு இது மேல எல்லாம் ஏறி நிக்கிறத எப்பதான் விடுவியோ?
அதுவும் ஏன் மேல தாவறத. நான் என்ன மாங்கியா உன் மேலே தாவ? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன்ல. நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற லட்சணத்தை உங்க அப்பா வந்து பார்க்கணுமே. நல்லா கழுவி கழுவி ஊத்துவாரு. வந்ததுமே ஆரம்பிச்சிட்டியா அர்ச்சனை பண்ண? அர்ச்சனையா? நான் என்ன கோயில் அர்ச்சகரா? அதான் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா என்ன திட்ட, அதை சொன்னேன். ஓ, மேடம் அப்படி பண்றீங்க. ஆரம்பிச்சுட்டாயா? திருத்த முடியாதுடி, உங்களை திருத்தவே முடியாது. ம் என்னத்தை தான் இந்த மனசை உட்காந்து யோசிச்சுட்டே கிடப்பாரோ. என்னங்க என்னங்க, என்ன சுசிலா சொல்லு. அதான் உங்களுக்கு டைம் காஃபி வந்துடுச்சுல, என்னத்தை தான் அப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்களோ. குடிச்சிட்டே மறுபடியும் உட்காந்து யோசிங்க. நான் யோசிக்கிறதுல இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? உன் பேரை தூங்கிட்டானா? உன்னோட மற்ற 2 மகளும் ஃபோன் பண்ணிட்டாங்களா? உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ம் ரொம்ப அக்கறை தான், எல்லாத்தையும் ஒட்டுக்கா கேட்குறீரு. ஆ அப்புறம் என்ன, போய் ஒன்றரை ஜோலியை பாரு. நான் என்ற ஜோலி பார்க்குறது இருக்கட்டும். அப்படி என்னத்தை தானுங்க 2-3 நாளாக உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கிறீங்க? மாப்பிள்ளை கூட கேட்டார், மாமாக்கு இது உடம்புக்கு சரியில்லைங்களா, இல்லை இங்கே இருக்கிறதுக்கு மாமாக்கு பிடிக்கலையா, என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாப்புல. நமக்கு இருக்கிறதே 3 பொட்ட பிள்ளைங்க, 3ஐயும் கட்டி கொடுத்தாச்சு, பேரம்பேத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் எனக்கு தான் உட்காந்து யோசிக்கிறீங்களோ? நான் தான் வேற கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க, புள்ள இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குச்சானாமா? என்ன யோசனை இது? காலம் போன கடைசியில். முதல்ல வாய் மூடு, பார்த்தா பயமா இருக்கு. இப்போ நமக்குள்ள என்ன பிரச்சனைன்னு இப்போ போய் நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க? நான் ஏன் எப்பவும் உன் கூடயே இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் கூடவே இருந்து போட்டு தான் கட்டையில் வர கடைசியில் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்களாக்கா? ஆடா சொல்றத கேளுடி, உன்னை விட பெரிய பிரச்சனை வந்துருவா போகுது. அதனால தான் எப்பவும் உன்னையே கூட வச்சுக்கிறேன். நான் கூட என் மேலே பாசமாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டேன். என்ன பாசம்? இந்த தண்ணியெல்லாம் தேங்கி நின்னா பிடிக்குமே ஆள்கை, அதுவா? அப்போ எல்லாமே போய் இல்லை, எப்படா இவ போய் சேருவான்ட்டு தானே காத்துட்டு இருக்கிறீங்க? ஆமாம், உலகத்தில் யாராருக்கோ சாவுறது, உனக்கெல்லாம் வர மாட்டேங்குது பாரு. இதை முதலே சொல்லியிருந்தா நான் எப்போவோ செத்துருப்பேனே. எதுக்கு உங்கள் கூட உட்காந்து குப்பை கொட்டிட்டு இருக்கோன்னு? இப்போவும் ஒன்றும் குறைஞ்சி போலையே. இப்படியெல்லாம் சொன்னாக்கா நான் போய் செத்துருவேன், நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களாக்கும்? அதெல்லாம் இங்கே நடக்காது. மனுஷனா போகிறது ஆசைப்பட்டது தான் நடந்திருக்கு. எல்லாமே ஆசையை கட்டி தாண்டி மோசம் பண்ணுறீங்க. கிழவனுக்கு ஆசையை பாரு, ஆசை காட்டி மோசம் பண்ணுறாங்களாம்மா. யாரடி இங்கே கிழவன்? தப்பா சொல்லிட்டேன் சாமி. ஆம்பளைங்க என்றைக்குமே மாப்பிள்ளைங்க தான், விடுங்க, மன்னிச்சிடுங்க சாமி. அது இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்போது இப்போவும் நான் கேட்கலன்னா என்னை ஏதாவது பண்ணி என்னை கொண்டுட்டு நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிப்பீங்க, அப்படித்தானே? உனக்கு தாலி கட்டின அந்த நிமிஷமே என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. செத்த பணமாக மாறிட்டேன். இனி வேற இன்னொரு கல்யாணம் கேட்குதாக்கும்? ஓ, இதுவே நான் சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீரா? தலையெழுத்து இருந்து தானே ஆகணும். என்னதாங்க பிரச்சனை இப்போ உங்களுக்கு? ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு எங்கூட உட்காந்து வம்பு கட்டிட்டு இருக்கிறீரே. பொழுது போகலை இந்த. அதுக்கு உங்களுக்கு வச்சு செய்ய நான் தான் கிடைச்சேனா? அதுக்கு தானே உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கு. ஐயோ ஈஸ்வரா, இந்த மனுஷங்களோட போராட முடியல ஆத்தா. எப்படா இவ வந்து சிக்குவா, ஏதோ ஒரு வம்பில் போந்தானே உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. இவ பெரிய உலக அழகி, இவகிட்ட எப்போ பார்த்தாலும் வம்பு வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. அடி போடி. எப்படி போட்டு வாங்கினாலும் மொத்தத்தில் என்ன யோசிச்சிங்கன்னு சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நான் என்ன யோசிச்சேன்னு தெரியணுமா? எல்லாம் உன் பையனை பற்றி தான் யோசிச்சேன். போதுமா? போ. ஏன் பையனா? எனக்கு எது பையன்? எனக்கு 3மே பொண்ணு இல்லை. இவர் யாரை பற்றி சொல்கிறாரு? இப்போ என்ன நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? என்னாச்சு உனக்கு? நீங்கள் யார? நான் சிவாவை சொன்னேன். ஏன் அவன் உன்னை அம்மா தானே கூப்பிட்றான்? நம்ம சிவாவா? நான் கூட யாரையோ சொல்றீங்கன்னு நினச்சிட்டேன். அவன் ஒருத்தன் தான் இனி கல்யாணம் இல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே அவனை நம்ம பையனை நினச்சி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சிவராமனோட பொண்ணை சிவாக்கு கேட்டீங்களே, என்னாச்சு? சிவராமனும் மரகதமும் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்குறவங்க இல்லையே. ஏன் சிவாக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலையா? இல்லைனா மாப்பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் போய் ஒரு நாள் நேரில் பார்த்து பேசிட்டு வாங்கங்க. பேசி முடிச்சிட்டியா? மனசுன பேச விட்றியா நீ? என்ன? சிவா ரேகா 2 பேரும் நேரில் பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னாங்க. சிவராமன் சமீபத்தில் சொந்த ஊருக்கு போயிருந்தான். அவங்க ரிட்டர்ன் வந்ததோ கல்யாணம்னு சொல்லி சிவா சொன்னான்.
வயசான காலத்தில் நீங்கள் அலைய வேண்டாங்க சார். நானே ரேகாவை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன்னு சொன்னான். பெங்களூரில் கூட ஒரு நாள் சிவாவை பார்த்ததை நான் உங்ககிட்ட சொன்னேனே, அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. அப்போ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் நம்ம வீட்டுக்கு வரல? ஏதாவது விசேஷமானு சிவாக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேளுங்கங்க. நம்ம போய் நேரில் பார்த்துட்டு வரலாம். ஐயோ முடியலடா சாமி. அடியே பைத்தியக்காரி. ஏங்க, அவனும் நம்ம பையன் கணக்காக தானே, பிள்ளைகளும் அப்படித்தானே நினைக்கிறாங்க. அப்போ அவனோட குழந்தைனாலும் எனக்கு பேர குழந்தை தானே, பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? ஏய் கையில் ஏதாவது கிடைச்சது உன்னை மொத்தி எடுத்துட்டு தான் மறுவேலை. லூசாடி நீ. ரேகா சிவாக்கு கல்யாணம்னாலும் நல்ல விஷயம்னாலும் எப்படி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பாங்க? ஆமாங்க. என்ன நோமா இல்லை? நானே பிள்ளைக்கும் பையனுக்கும் ஃபோனே போக மாட்டேது, என்னடா பண்ணுறதுன்னு எரிச்சலில் இருக்கேன். இவ ஒரு பக்கம். ரேகா சிவா 2 பேத்துக்குமே ஃபோன் போகலையா? ஆமாம், அப்படி எப்படி தகவல் தெரிஞ்சுக்கிறது? அதை தான் மண்டே பிச்சுட்டு இருக்கேன் நான். சிவராமனுக்கு போடுங்க, இல்லை சிவா வேலை செய்கிற கம்பெனி நம்பர் இருந்தால் அதுக்கு போடுங்க. சிவராமனுக்கு போடுறது சரி வராது. சிவாக்கு மாப்பிள்ளை எப்போ வருவார்? சாப்பிட வந்தாதான், இல்லைன்னா வேலை முடிஞ்சா தானே வராரு. சரி, நீ மாப்பிள்ளை வந்தா இதை பற்றி கொஞ்சம் பேசி வை. ஏன், நீங்களே உங்கள் மாப்பிள்ளை கிட்ட பேசிக்க வேண்டியது தானே? சிவா பெங்களூர் வந்திருந்தப்போ அவங்க கல்யாணத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதனால சிவராமன் கிட்ட பேசுறது சரி வராது. சிவா இங்கே தங்கியிருந்தான்ல, அந்த வீடு வரைக்கும் நான் போயிட்டு வரேன். பெங்களூரில் உங்களுக்கு தெரியுமாங்க? இல்லைன்னா மாப்பிள்ளை வரட்டும், இருங்க. சிவா அன்னைக்கு அந்த வீட்டோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கான். நான் ஆட்டோ இல்லைன்னா கார் டாக்ஸியில் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ளை வந்தா சொல்லு. மாப்பிள்ளை நம்ம பையனுக்கு நம்ம தான் அலையணும். மாப்பிள்ளை ஏற்கனவே வேலை பார்த்துட்டு வராரு, டயர்டாக இருப்பார்ல. நானே சும்மா தானே இருக்கேன், போயிட்டு வரேன். ஃபோன் எடுத்துட்டு போங்க. மாத்திரைலாம் போட்டிங்களா? ஆச்சாச்சு. என்னால் பாவம் நீங்களும் கஷ்டப்படுறீங்க என் கூட அலைஞ்சு. ஆஹா, அப்படியெல்லாம் இல்லைம்மா. ஏதோ இந்த சாக்கில் தான் நானும் வீட்டை விட்டு வெளியே வரேன். நானும் 4 இடத்துக்கு போய் வந்தால் தானே எனக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகும் நாங்கள் கொடுக்குற தொலைலேருந்து, இல்லைம்மா? சின்ன திருத்தம், நீ கொடுக்குற தொலைலேருந்து. ஓ, அப்போ அருமமாக உனக்கு தொல்லையா இல்லைல்ல? அவன் என் ராஜா, என் கிங்கு. அவன் எப்படி எனக்கு தொல்லையா தெரிவான்? நீ தான் என் மாமியார், நாத்தனார் எல்லாரும் சேர்ந்த உருவம். குட்டி பிசாசு, குட்டி பிசாசு. இப்போதான் தெரியுது உனக்கு ஏன் என்னை பிடிக்கிறது இல்லைன்னு. நான் உனக்கு 2வது மாமியாரா? 10 தலை ராவண மாதிரி நீயும் 10 மாமியார் சேர்ந்த ஒத்த உருவம். அந்த அளவுக்காம நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்? அந்த அளவுக்கு இல்லைதான், ஆனால் ஒரு சில சமயம் அந்த அளவுக்கு நீ என்னை கோவப்படுத்துற. உன் பையனை மட்டும் என் கிங்கு, என் ராஜா, என் டாடி அப்படியெல்லாம் சொல்லி கொஞ்சற, என்னை மட்டும் மாமியாரும் சொல்லி வையற. போமா. என் செல்ல பிள்ளை கோச்சுக்கிச்சோ? என் குட்டி தேவதையில்ல, என் தங்கம் இல்லை, திரும்பிடா. நான் தானே உன்னோட குட்டி பிசாசு பண்ணிக்குட்டி. போமா, நான் திரும்ப மாட்டேன். அப்போ சரி, நானும் பிரியாணியும் கோழி பிரியாணியும் லெக் பீஸும் ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போவோம். உனக்கு மட்டும் கிடையாது. அடப்பாவீங்களா, எப்படா இவ கரண்டுக்கு வாங்கி வச்சுட்டே இருந்திருப்பாங்க போல இருக்கு. பின்ன காசு மிச்சம்ல, அதுக்கு தான். அம்மா, இதெல்லாம் அநியாயம், டூ மச். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. நமக்கு வச்சது பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான். வீடு ராகினி. குட்டிச்சாத்தா தனியாக புலம்பட்டும். ஏண்டி, எவங்களோட எங்க போயிட்டு வந்து இப்படி மினிக்கிட்டு நிக்கிற? அண்ணி, அங்க பாருங்க, யாரோ உங்ககிட்ட தான் பேசுற மாதிரி இருக்கு. என்கிட்டயா? யாரு? அடா, என் புருஷனோட தாய் கிழவி. இவ எங்க இங்க வந்தா? அது இத்தனை மேக்கப்பா, கிழவியாட்டவே இல்லப்பா. கண்ணாடிய காணோம். பயங்கரமா மாறிடுச்சு, வேற லெவல். என்னடி பேயஞ்ச மாதிரி நிக்கிற? அடையாளம் தெரியலையா? நான் தான் உன் மாமியாரு. அடையாளம்லாம் தெரியுது, ஆனா சின்ன திருத்தம். நீங்க ஒன்றும் இப்ப ஏன் மாமியார் இல்ல. ஓ, இதுதான் சந்தியாவோட மாமியாரா? பார்த்தா மாமியாராட்டியே இல்லையே. எங்கேயோ ஃபேஷன் ஷோக்கு போயிட்டு வர மாடலிங் கேர்ளாட்ட இருக்கு. ஒயிட் ஹேர் வச்சு தான் ஏதோ ஏஜ் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கணும் போல. அது டைவர்ஸ் ஆகட்டும், அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க எங்க எவங்களோட சுத்தி திரியிற? யாருக்காக நின்றுட்டு இருக்க இங்க? இவ பேச்சும் ஆளும், இவ கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லையே. அடியே, இங்க ஒருத்தி கழுத மாதிரி கத்திட்டு இருக்கேன், உனக்கு கண்ணு தெரியலையா? பதில் சொல்லுடி. அண்ணி,
ராகினி அமைதியாயிரு. கழுதைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கழுதையோட பாஷை நம்மளுக்கு புரியாது. ம் என்ன திமிரு நெஞ்செழுத்தா இருக்கணும். இங்க ஒருத்தி கேள்வி கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன், வாழ் வாழ்னு கத்திட்டு காதில் வாங்காமையே நிற்கிறா பாரு. 2 ஜென்மங்களும் அப்பனுக்கு தப்பாம வந்து பிறந்திருக்குதுங்க. உன்னை யாரு நானா வாழ் வாழ்னு கத்திட்டீங்க நிற்க சொன்னேன்? உன்னோட பசங்க நீயே சொல்லிக்கிற மாதிரி இருக்கே. ஏய் உன்னை தாண்டி அடியே. அண்ணி சரியான பஜாரியா இருப்பா போல இருக்கு. திரும்பி பதில் சொல்லுங்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் அவ பஜாரி தான் ராகினி. அமைதியாரு. டேய் இங்க வாடா, வந்து உன் மடாட்டி என்னன்னு கேளுடா. என்னம்மா இப்ப பிரச்சனை உனக்கு? வாமா பேசாம. நீ இப்ப கேக்குறியா இல்லையாடா? சரி சரி, ரோட்ல வச்சு வீட்டு மாவத்தை வாங்காத, கேக்குறேன் பொறு. மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா, மஞ்ச காட்டுக்குள்ளே அவ காலம் சொல்லி போனா. மகர கட்டிக்கு பாட்டு ஒண்ணுதான் கேடு. டேய் உன்னை என்னடா கேட்க சொன்னாங்க? நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற? என்னம்மா உனக்கு? பேசாம அமைதியா போ. என்னடி பொண்டாட்டி எந்த மாதிரியம்மா கோயில கூழ் ஊத்துறாங்கன்னு போன நீ? ஆத்தாக்காரி ஆட்டி வைக்கிற பொம்மைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அடியே உன் புருஷன் நான் கேட்கிறேன், சொல்லுடி பதிலா. நிஜமாவே இதுக்கெல்லாம் எருமை மாடு ஃபேமிலியா இருக்குமோ? எவ்வளோ சொன்னாலும் காதுலயே வாங்க மாட்டேதுங்க. அறிவு இருக்கா இல்லையா, இல்ல அறிவு இருந்தும் இல்லாத மாதிரி நடிக்குதுங்களா? ஒன்றும் புரியலையே. ஏய் எந்த இன்டர்வியூக்கு, எந்த கிளாஸ்க்கு, எந்த ஸ்கூலுக்கு, எந்த டியூஷனுக்கு, எங்க போய் சுத்திட்டு வர சொல்லுடி. ஐயோ ரொம்ப பொறுமையா சோதிக்கிறாளே, பசி வேற வயித்த கிள்ளுது. ஏண்டி அவன் கேட்டுட்டே இருக்கிறான்ல, பதில் சொல்லுடி. எவ்வளோ நெஞ்செழுத்தம் பாரு. வாயை திறப்பனாங்கிறான். குழந்தை பெற்றுக்க வக்கீல் இல்லாதவ அதை பற்றி கிளாஸ் எடுக்க எங்கே போயிட்டு வராளோ, இல்லை யார் தான் இவ்வளோ கிளாஸ் எடுக்கிறாங்களோ. ஐயோ அம்மா நின்ன இடத்துல இருந்து எட்டி வச்சுட்டாமா. வயசு தான் ஆகுதே தவிர உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? எதை எங்கே எப்படி பேசணும் கூட உனக்கெல்லாம் தெரியாதா? நான் தான் உங்கள் சகவாசமே வேண்டான்னு தலைமுழுகிட்டு வந்துட்டேனே, அப்புறம் ஆத்தாளும் மகனும் திரும்ப திரும்ப வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. சோத்துக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக போட்டு 7 வருஷமும் ஒக்கனையாக தானே ஆக்கி போட்டேன். பின்ன என்ன கேடு? ஒருக்கா சொன்னால் உரைக்கவே உரைக்காதா? நான் என் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோவே தான். தேவையில்லாத இடத்துலலாம் வந்து பேசிகிட்டு இருக்காத. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. எனக்கு ஒரே அப்பா தான், ஒரே புருஷன்தான். புரிஞ்சுதான்? எனக்கு மானரோசம், சுயமரியாதை, தன்மானம் எல்லாமே இருக்குது. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அனுபவம் அறிவும் இருக்குது, படிப்பறிவும் இருக்குது. எனக்கு நீ ஒன்றும் வந்து கிளாஸ் எடுக்க வேண்டியதில்லை. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மமதியில் திமிரில் அப்படியே தெரியாதீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் நிறையா இருக்குது. வயசாயிடுச்சு அப்படிங்கிறது ஒன்று மட்டுமே காரணமாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஆடாதீங்க. கடவுள் யாரை எப்போ அடக்கணுமோ அப்போ அடக்குவார். ஆட்டுக்கு வாழை கடவுள் அளந்து தாண்டி வச்சிருக்காரு. உனக்கெல்லாம் இவ்வளோ திமிரு இருக்கும் தான் மறுபடியா திரிஞ்சிட்டு இருக்கிற நீ ஊருக்குள்ள. அதான் நீயே சொல்லிட்டியே, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துட்டா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதையே நம்ம மறந்துடுவோம். அதனால தான் எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறைய கடவுள் வச்சிருக்காரு. குறை உனக்கு மட்டும்தாண்டி இருக்கு, எல்லாருக்கெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன குறை சொல்லு? கூடவே இருக்கிற புருஷன், 2 பசங்க, ஒரு பொண்ணு, மாளிகை மாதிரி வீடு, அக்கௌண்ட் நிறைய பணம், வேணுங்கிற அளவுக்கு நகை நட்டு, அப்புறம் என்ன குறை சொல்லு? அதை எப்படி அப்ப நான் சொல்ல முடியும்? மெத்தை வாங்கின தூக்கத்தை வாங்கலன்னு ஏதோ ஒரு பாட்டில் வருமே, அந்த மாதிரி. உங்களுக்கு என்ன குறைன்னு அது உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? அதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேர்வுல பிளாட்பாரத்தில் நிற்கிற உனக்கு என்னடி தெரியும்? கீழே ஒரு துண்டை போட்டு உட்காந்துக்கோ. போகிற வரவங்கள பிச்சையாவது போட்டுட்டு போவாங்க. அதையும் அத்தை அவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்க? அதுவும் ஒரு தொழில் தான். உங்கள் வீட்டில் இத்தனை வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது எவ்வளவோ மேல். காவேரி கஞ்சினாலும் நிம்மதியான தூக்கம், ஆரோக்கியமான சந்தோஷம். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அது எப்படி உன்னோட புருஷன் இல்லாமல் சந்தோஷமா இருக்க முடியுது? முட்டாளிகளாக நினச்சிட்டு இருக்கிற சந்தோஷங்கிறது வேற. என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது தனிமையில மனசுன்னு வந்து அழுகாம இருக்கிறது. தனிமையில இருக்கும்போது வேதனை, வலி, காயம் இது எல்லாம் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் இஷ்டம் போல என்னோட மூடை செட் பண்ணிட்டு நான் ஹாப்பியா இருப்பேன். எப்பவுமே தனிமை தானே அத்தை நிரந்தரும். பிளட் ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இடம் வரும்போது விட்டு விலகி போயிட்டே தான் இருப்பாங்க. நான் மட்டும்தான் நிரந்தரும். மூமக்கொட்டா மாதிரி வீட்டுக்குள்ள முணங்கிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்த நாய் நீ இங்க வந்து நின்றுட்டு என்னெல்லாம் பேசுற? பேச வேண்டிய இடம் வரும்போது பேசிதானே அத்தை ஆகணும். இவ்வளோ நேரம் நானும் அமைதியாக தானே இருந்தேன். நீங்க தானே வாயை கிளர்னீங்க.
எல்லாம் என் தலையெழுத்து, நீ எல்லாம் பேசி நான் கேட்கணுங்கிறது. அதை நான் சொல்லணும் அம்மா. பெத்ததும் சரியில்லை, கட்டினதும் சரியில்லை. ம் இந்த ஒருத்தன் விழுந்தானே என்னானா ஏதானான்னு 2 பேத்துல ஒருத்தராவது பார்த்தாங்களா? விட்டா ரோடுன்னு கூட பார்க்காம முடிய பிடிச்சுக்குவாங்க போல இருக்கு. மம்மி, சந்தியாவை கூட நம்பிடலாம், உன்னைத்தான் நம்பவே முடியாது. அவ ஏதோ படிச்சவ, கொஞ்சம் நாகரிகம் பாப்பா. நீ சுத்த குப்பை. ஏய் அம்மா, எப்பண்டாட்டி? என்னடா உனக்கு? விழுந்தே தான் கிடப்பியா? எந்திரிடா. இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் லைஃப்ல நம்ம விழுந்தா நம்மளே தான் எந்திரிச்சுக்கணும். யாரும் வந்து தூக்கி விட மாட்டாங்க. எந்திரிடா. சிவாவை பத்தி விசாரிக்க வந்தது நீயா? உன் வீட்டில் தான் சிவா தங்கியிருந்தானா? சீனிவாசன் சாருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? எனக்கும் சீனிவாசன் சாருக்கும் என்ன தொடர்பு? சசியே ரேகாவை கொல்லணும்னு துடிக்கிறான். வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக இதற்கான விடைகள் கிடைக்கும். சப்ஸ்கிரைப், லைக், காமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.